Mind-blowing valor. Om Muruga, Muruga. விரல் மாற நைந்து மலர்வாழி சிந்த மிகவானிலிருந்து வெயில் காய மிதவாழை வந்து தழு போல ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை கூற குறவான குன்றில் உரைப்பேதை கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர குளிர் மாலை இந்த நெடிமாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ மறிமான குன்றில் உரை லுறவர்கந்த மதியாளா மலை மாவு சிந்த அலை வேலை என்ற வடிவேலறிந்த அதிதீரா அறிவா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு. எல்லாமல்ல பேரி சிவசுப்பிரமணிய சுவாமியுடைய அனுகிரகத்தினாலே நமது வேலூர் மாநகரத்திலே மிகவும் சிறப்பு வாய்ந்த முருகர் ஆலயங்கள் எல்லாம் இருக்கின்றது. ஆரம்பத்திலே ரத்னகிரி முருகர் ஆரம்பித்து இந்த பக்கம் பாலமதி வரை நிறைய முருகப்பெருமான் ஆலயம் இருக்கின்றது. ஆனால் இந்த ஆலயத்தில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டால், வேலூர் மத்திய பகுதியாக இருக்கக்கூடிய சிஎம்சிக்கு எதிரிலே ரொம்ப பிரசித்தி பெற்ற பல ஆண்டு காலாங்க இங்க இருக்கின்ற, எப்படி இது தெரியும்னா, இங்க இருக்கின்ற சிவாச்சாரியர் பூஜை பண்றவர்களே குறைஞ்சபட்சம் 5 தலைமுறையாக இங்க பூஜை பண்றார்கள். அதே மாதிரி இந்த கோவில் தர்மகர்த்தா பல தலைமுறையாக இங்க நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காரு. அதனால பல தலைமுறை கடந்து இருக்கக்கூடிய ஒரு முருகப்பெருமான் ஆலயம் நமது பேரி சிவசுப்பிரமணிய சுவாமி. அது மட்டும் இல்லாமல் இந்த முருகப்பெருமான் ஆலயத்துல என்ன சிறப்புன்னு கேட்டா, எல்லா முருகரும் கிழக்கு பகுதியில இருப்பார்கள். ஆனா நம்ம பேரி சிவசுப்பிரமணிய சுவாமி தெற்கு பகுதி பார்த்து இருப்பார். அதான் இங்க ரொம்ப விசேஷம். தெற்கு பகுதி பார்த்து இருக்கிற முருகர் சூரசம்ஹார மூர்த்தி அப்படின்னு பேரு. அந்த சாட்சாத் அந்த சம்ஹாரம் பண்ண ஒரு கோலமே இந்த இடத்துல இருக்கு. அதனால்தான் இந்த முருகப்பெருமானுக்கு மயில் வாகனம் கிடையாது, யானை தான் வாகனமாக இருக்கும். இந்த ஆலயத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு யானை வாகனமா இருக்கும். யானை ஏன் வாகனமாச்சுன்னா, ஐராவதம் என்று சொல்லக்கூடிய இந்திர பெருமான் தேவயானை கல்யாணத்துக்காக பிரசன்ட் பண்ணது அந்த யானை. அந்த யானை இந்த இடத்துல வாகனமாக இருக்கின்றது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த முருகப்பெருமான் ஆலயம். இந்த ஆலயத்துல வருஷம் கந்த சஷ்டி வைபவம் மிக சிறப்பாக நடைபெறும். 6 நாளும் முருகப்பெருமானுக்கு காலையில 5 மணிக்கு ஆரம்பித்தால் இரவு 10 மணி வரை நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டேதான் இருக்கும். அதுல இன்னைக்கு முதல் தினம். இன்றைய தினத்திலே காலையில சுவாமிக்கு சிறப்பு சண்முக பெருமானுக்கு 100 லிட்டருக்கு மேலாக பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் எல்லாம் சிறப்பாக செய்யப்பட்டு, மாலையில சண்முக பெருமான் இருக்கார் இல்லையா, அவர் 6 முகம் இருக்கு. முருகப்பெருமானுக்கு 6 முகம், சிவபெருமானுக்கு 5 முகம். ஆனா சிவபெருமான் கிட்டே தோன்ற முருகப்பெருமானுக்கு 6 முகம். இந்த 6 முகத்திற்கு 6 சகசிரநாமம் என்று சொல்லக்கூடிய 1008 நாமாவளி 6 இருக்கின்றது. அதுல ஒவ்வொரு முகத்துக்கு ஒரு நாள் ஈசான முகம் என்று சொல்லக்கூடிய கிழக்குக்கு பக்கத்தில் இருக்கிற முகத்திலேருந்து ஆரம்பித்து கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு என்று சொல்லக்கூடிய ஊர்த முகம் 5 முகம் சேர்த்து மொத்தம் 6 முகத்திற்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அர்ச்சனை. இன்னைக்கு ஈசான முக அர்ச்சனை ஆரம்பித்தார்கள். 6 சிவாச்சாரியர்கள் சுற்றி நின்று ஒவ்வொரு அர்ச்சனைக்கும் ஒவ்வொரு மலர்கள்னால, ஒவ்வொரு சிறப்பான மலர்கள் முருகப்பெருமானுக்கு கொண்டு 6 நாளும் அர்ச்சனை இருக்கின்றது. அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த மகா கந்த சஷ்டி வைபவம் இன்னைக்கு தொடங்கி இன்றைய தினத்திலிருந்து வர திங்கட்கிழமை 27ஆம் தேதி வரை கந்த சஷ்டி வைபவம் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. மறுநாள் இந்த ஆலயத்தில் திருக்கல்யாணமும் சிறப்பா இருக்கும். ஏன்னா ஐராவதம் பிரசன்ட் பண்ணார் இல்லையா, அதனால திருக்கல்யாண கோலத்திலையும் இருக்கிறதுனால திருக்கல்யாணமும் சிறப்பாக இருக்கும். சூரசம்ஹார அன்னைக்கு கந்த சஷ்டி. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த கந்த சஷ்டியிலே இந்த முருகப்பெருமானுக்கு 108 சுத்து சுத்துறவர்கள் ரொம்ப அதிகமாக. ஒரு ஆண்டு இந்த ஆண்டு பிரார்த்தனை பண்ணி 108 சுத்து சுத்தினால் அடுத்த ஆண்டு அந்த பிரார்த்தனை நிறைவேறும். அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த பிரதட்சணம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இருக்கிற விரதத்திலே ரொம்ப சிறப்பான விரதம் கந்த சஷ்டி விரதம். ஏன்னா மற்ற விரதங்களுக்கெல்லாம் கோட்பாடு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த விரதத்திற்கு என்ன விஷயம்னா, உப்பு இல்லாமல் 6 நாளும் அந்த பழம் பால் ஒண்டி சாப்பிட்டு விரதம் இருந்தால்
எப்பேற்பட்டவர்களுக்கும் குழந்தை பாக்கியமிலிருந்து கல்யாண வாழ்க்கையிலிருந்து உத்தியோகத்திலிருந்து எல்லாமே சிறப்பாக அமையக்கூடிய விரதம் இந்த கந்தசஷ்டி விரதம். இந்த ஆலயத்தில் நிறைய பேர் அனுபவித்திருக்கின்றார்கள். அதில் நானும் அந்த பாக்கியத்தை பெற்று இந்த ஆலயத்தில் நிறைய அனுபவிச்சிருக்கேன். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயமானது கந்தசஷ்டி விழா சிறப்பாக நடைபெறுகின்றது. வரும் பக்தர்கள் இந்த சிறப்பாக இந்த கந்தசஷ்டியை தரிசனம் செய்யணும். வர முடியாத சூழ்நிலை இருக்கிறவனுக்கு மைண்ட் ப்ளோயிங் வெள்ளூர் சேனல் மூலியமாக எல்லாருக்கும் நிறைய சிறப்பு பண்ணிட்டு இருக்காரு. எந்த கோயில் நல்லது நடந்தாலும் இவர் மெயினா இருப்பார். அதனால மைண்ட் ப்ளோயிங் வெள்ளூர் சேனல் மூலியமாக எல்லாரும் அந்த முருகப்பெருமான் தரிசனம் செய்யணும். இதை கேட்டவர்கள் பார்த்தவர்கள் வந்து தரிசனம் செய்யணும். எல்லாம் வேலூர் மாநகராட்சி சிறப்பாக இருக்கணும். அதான் ரொம்ப, ஏன்னா நம்ம மேயர் மேடம் வந்து ரொம்ப சிறப்பாக ஆன்மீகத்தில் இருக்காங்கன்னா வேலூர் மாநகராட்சி சிறப்பாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்றாங்க. அதுவும் சிறப்பாக இருக்கணும். இந்த நேரத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டு எல்லாரும் முருகப்பெருமான் அருளை பெறுமாறு இன்றைய தினத்திலே வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு. இந்த ஆலய சிறப்பு பற்றி சொன்னோம் இல்லையா? இந்த ஆலயத்தோட சிறப்பு சேர்க்கக்கூடிய இந்த ஆலய தலைமை அர்ச்சகர் ஸ்ரீ இமாபதி சிவாச்சாரியார் இங்கே இருக்கின்றார்கள். அவர் நிறைய நிகழ்ச்சிகள் நிறைய சுவாமிக்கு முருகப்பெருமானுக்கு அர்ப்பணித்து பண்ணி கொண்டிருக்கின்றார். அது இந்த சஷ்டியில எந்த திருப்புகள் பாருங்க, பேசும்போது மணி அடித்தா அந்த காரியம் செய்யும், அதுவும் நடக்கின்றது. சிவாச்சாரியார் ஒரு திருப்புகள், இந்த திருப்புகள் பற்றி சந்திரசேகர சிவாச்சாரியார் உமாபதி சிவாச்சாரியார் 2 பேரும் 2 கண்களாக இந்த ஆலயத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த உமாபதி சிவாச்சாரியார் திருப்புகழில் ரொம்ப சிறப்பு, ஒவ்வொரு திருப்புகளும் சிறப்பாக பாடுவார். இந்த ஆலயத்தோடைய இந்த சந்திரசக்தி விரதத்தோடைய திருப்புகழானது இப்பொழுது சுவாமிக்கு சமர்ப்பணம் செய்ய இருக்கின்றார். மிக வேற்றி மறவாதே மனது துயலாற்றியுழலாதே இசை பயில் சடாட்சரமதாலே இகபர சௌபாகிய வருள்வாயே பசுபதி சிவாக்கியமுணர்வோனே பழனிமலை வீட்ட அருள்வேலா அசுரகிரை மாற்றி மிக வாழ அமர சிறை மீட்ட பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த ஆலயத்தோடைய இவர் வந்து கிட்டத்தட்ட 5 தலைமுறை. அடுத்த தலைமுறை நம் சந்திரசேகர சிவாச்சாரியாருடைய புதல்வர் ஸ்ரீ சண்முக பிரசாத் சுவாமி, இவர் அடுத்த தலைமுறையும் இந்த இடத்துல வந்து இந்த அதே மாதிரி இவர்கள் சொல்லிக் கொடுத்த முறையிலே ரொம்ப அற்புதமாக செய்து கொண்டிருக்கின்ற சிவாச்சாரியார். ஆகையால் இங்கே வரவர்களுக்கு எல்லாருக்கும் தலைமுறை காத்து சுவாமி தரிசனம் அனுகிரகம் செய்வார் என்பது இந்த நேரத்தில். இந்த ராமர் என்னதான் வேலை செஞ்சாலும் ஒரு லட்சுமணன் இல்லாத ராமனார் இருக்க முடியாது. என் தம்பி லட்சுமணன் இருக்கவே தான் என்னால் இந்த ராமனாரை வேலை செய்ய முடியுது. அவனுடைய அன்புக்கு நான் இன்னைக்கும் கட்டுப்பட்டு சுவாமிகிட்ட கடமை செய்து கொண்டிருக்கிறேன். முத்தை தருபத்தி திருநகையத்தை கிளை சத்தி சொதவன முத்தி கொதவித்து குதுபரையன ஓதும் முத்தை தருபத்தி திருநகையத்தை கிளை சத்தி சொதவன முத்தி கொதவித்து குதுபரையன ஓதும் முத்தை தருபத்தி கழுகொடு கழுதாட கித்தித்தைய ஒத்த பரிபுர நித்த பதம் வைத்து வைரவிதி கொட்கணடிக்க கழுகொடு கழுதாட